அத்தியாயம் 9. மறுநாள் முழுவதும் அவளை திரும்பியும் பார்க்காமல், அவள் இருக்கும் திசை பக்கம் கூட எட்டி பார்க்காமல் இருந்தான். அவனது வரவை எண்ணி தோட்டத்தில் காத்திருந்தவளுக்கு அவனது முகத்திருப்பல் மனதை காயப்படுத்தியது. இன்று சரியாகிவிடும் என்று தினமும் எதிர்பார்த்து 1 வாரத்திற்கு மேலானது. அவன் கொஞ்சமும் அசைந்தான் இல்லை. தன் மீதான அவனது அன்பான பார்வையை எண்ணி மனதிற்குள் ஏங்க ஆரம்பித்தாள். தனக்கு கிடைத்த ஒரே ஆதரவை தானே உதைத்து தள்ளிவிட்டோமே என்றெண்ணி மனதிற்குள்ளேயே அழுதாள். ஒரு கட்டத்தில் அதுவும் நல்லதுதான் என்று அதையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாள். அவனும் அவள் தன்னை நாடி வருவாள் என்று எதிர்பார்த்திருக்க, அவளோ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் பின்னர் அதுவே நல்லது என்று ஒதுங்கியதைக் கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். இவளை இப்படியே விட்டால் எதுவும் நடக்காது என்று புரிந்து போன பிறகு அவளை அதிரடியாக தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அன்று காலையிலேயே மங்களம் ஆரம்பித்து விட்டார். ஆஃபீஸிற்கு சற்று முன்னரே கிளம்ப வேண்டும் என்று அறக்க பறக்க கிளம்பி கொண்டிருந்தவளை பாடாய் படுத்தி வைத்தார். அது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் அன்று சற்று அதிகமாகவே ஆடினார். எதையோ பண்ணி வைத்து தொலையட்டும் என்று மதியத்திற்கு வேண்டிய லஞ்ச் பாக்ஸை இழுத்து வைத்து கொண்டு கிளம்பி அவளை தடுத்து நிறுத்தியது அவரது குரல். சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்றார். அவர் சொன்னதை அரைக்குறையாக காதில் வாங்கி கொண்டு செருப்பை மாட்டியவள் பெண் பார்க்க என்றது மதிர்ந்து, வாட், பொண்ணு பார்க்கவா? நான் வரமாட்டேன் என்றாள் அழுத்தமாக. கடுமையாக அவளை முறைத்தவர், நீ வந்துதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு ஏன் முதுகில் உட்காந்துக்கிட்டு கழுத்தை அறுக்க போகிற என்றார் எரிச்சலாக. ஏன், நீங்களா எனக்கு சம்பாதிச்சு சாப்பாடு போடுறீங்க? யாரை கேட்டு இந்த ஏற்பாட்டை பண்ணீங்க? எனக்கு இஷ்டமில்லை என்று வாயிலுக்கு சென்றவளை முன்னின்று வழிமறித்து, நீ கண்டிப்பாக வரலைனா ஆஃபீஸுக்கே வந்து இழுத்துட்டு வந்துடுவாங்க என்றார். மாடிப்படியில் நின்று இவர்களின் விவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்தவனின் முகம் இறுகி இருந்தது. அவனை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. பெண் பார்க்க வருவதை பற்றி அவன் அறிந்து கொண்டானே, ஐயோ என்றிருந்தது. இதை எப்படி சமாளிக்க என்கிற வழி தெரியாமல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். மனதில் இருந்த அழுத்தத்தை குறைக்க வேக வேகமாக பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்றாள். மங்களம் உள்ளே சென்றதும் அவசரமாக செழியன் வெளியேறி சத்யாவை பின்தொடர்ந்தான். அவள் சென்று நின்றதும் அவள் அருகில் சென்றவன், எவன் ஒருத்தன் முன்னாடியோ போய் நிற்க போற என்றான் எரிச்சலாக. அவனை திரும்பி முறைத்தவள், ப்ளீஸ், நானே நொந்து போயிருக்கேன், நீங்களும் என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க என்றாள். அவளை திரும்பி முறைத்தவன், என்கிட்ட உண்மையை சொல்வதை விட மற்ற எல்லாத்துக்கும் தயாராக இருக்க இல்லையா என்றான் கோபமாக. கண்கள் கலங்க அவனிடம் அதை காண்பித்து கொள்ளாமல் திருப்பிக் கொண்டவள், ப்ளீஸ் இலா, என்னை படுத்தாதீங்க என்றாள். அவளை கூர்ந்து பார்த்தவன், நான் சொல்கிறது கேளு, நீ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகாத, என்னோட வா என்றான். அவனை திரும்பி பார்த்தவள், இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனையை சமாளிச்சிட்டா மற்ற நாள்லாம் என்ன பண்ணுறது என்றாள் கடுப்பாக. அவனது முகம் கோபத்தில் சிவக்க, என்கிட்ட கேள்வி கேட்காம வா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றான். எதுவும் சொல்லாமல் சற்று நேரம் நின்றவள் பின்னர் சரி என்றாள். உடனே ஓலா புக் செய்து அது வந்ததும் இருவரும் ஏறி அமர்ந்தார்கள். அவளும் எங்கு போகிறோம் என்று கேட்கவில்லை, அவனும் சொல்லவில்லை. அவனுடன் இருக்கும் அந்த நிமிடங்கள் அப்படியே நீண்டு விடாதா என்று தோன்றியது. தனக்கான அவனது அன்பை எண்ணி உள்ளுக்குள் நெகிழ்ந்து கொண்டிருந்தாள். ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு வீட்டின் முன்பு நின்றது கார். மெதுவாக அந்த வீட்டை பார்த்தபடி இறங்கியவளுக்கு அவன் மீது பயம் வரவில்லை. மாறாக அது யார் வீடாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு பார்த்தபடி நின்றிருந்தாள். காருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு வா என்று அழைத்துவிட்டு காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். கதவருகே சென்று வாயில் மணியை அடிக்க சற்று நேரம் கழித்து ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். செழியனை பார்த்ததும் வாங்க தம்பி என்று நகர்ந்து வழிவிட்டார். அவனின் பின்னே நின்றவளை கண்டதும் வாமா என்றார். அவனை பின்தொடர்ந்தவள் ஹாலின் நடுவே சென்று அவன் நின்றதும் அவன் முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள். இங்கேதான் மாறன் இருக்கான் சத்யா என்றான் ஆழ்ந்த குரலில். அவளோ அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்றீங்க, மாறன் இங்கேயா இருக்காரு என்றாள் கலங்கிய கண்களுடன். மேலே இருக்கான், வா என்றவன் அந்த பெரியவரிடம், தாத்தா குணா எங்கே இருக்கான், மாறன் ரூம்லையா என்று கேட்டான். ஆமாம் செழியா, அங்கே தான் இருக்கான் என்றார். அவரிடம் தலையசைத்து விட்டு படியில் ஏறினான். அவனைத் தொடர்ந்து அவளும் சென்றாள். ஒரு கதவின் முன்னே நின்றவன் மெல்ல தட்ட சிறிது நேரம் உள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை. பின்னர் ஒருவரின் காலடி யோசை கேட்க
திடீரென்று நீ போகாத, என்னை விட்டு போகாத என்று அலறும் சத்தம் கேட்டது. செழியனின் முகம் இறுகி போயிருக்க அவளோ பயத்துடன் அவன் அருகில் நெருங்கி நின்றாள். மறுபுறம் இருந்த குணா மாறனை சமாதானப்படுத்திவிட்டு கதவை திறந்தான். செழியனையும் அவளையும் பார்த்துவிட்டு சற்றே நகர்ந்து வழி கொடுத்தான். செழியன் முன்னே செல்ல அவன் முதுகுப்புறம் மறைந்து கொண்டு மெல்ல உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கே மாறன் சட்டையெல்லாம் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்க தலையை சொரிந்து கொண்டு சுவற்றில் ஏதோ எழுதி கொண்டிருந்தான். அவனது நிலையை பார்த்ததும் தன்னை அறியாமல் கண்ணீர் கன்னங்களில் இறங்கி ஓட வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எழுதி கொண்டிருந்தவன் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து செழியனை கண்டதும், அண்ணா வா, வந்துட்டியா, இங்கே வந்து பாரு என்று அவனது கையை பற்றி அழைத்துச் சென்று சுவரில் தான் எழுதியதை காட்டினான். அங்கே மாறன், சந்தியா மற்றும் சத்யா என்று படம் போட்டு எழுதி வைத்திருந்தான். அதை பார்த்ததும் தன்னை மீறி அழுகையில் செருமி விட்டாள். அந்த சப்தம் கேட்டு செழியனின் முதுகின் பின்னை எட்டி பார்த்த மாறன் சத்யாவை கண்டதும் விழிகள் பல மடங்கு விரிய சற்று நேரம் அப்படியே நின்றான். அடுத்த நிமிடம் அவளைக் கண்டு சுவற்றோரம் ஒண்டிக் கொண்டு, நான் இல்லை, என்னை விட்டுடுங்க, நானும் அவளும் அப்படி பழகலை என்று கத்த ஆரம்பித்தான். அதை கண்டு பதறிப்போனவள் வேகமாக அவன் அருகில் சென்றமர்ந்து, மாறன், என்ன பாருங்க, உங்களை யாரும் எதுவும் சொல்லலை, நீங்கள் நல்லவர் மாறன், நான் உங்கள் தோழி சத்யா என்றாள் அழுகையுடன். அவளது கையை பிடித்து தள்ளி அவன் தலைமேல் கையை வைத்து கொண்டு, என்னை விட்டுடுங்க, அடிக்காதீங்க என்று அலற ஆரம்பித்தான். அவன் அப்படி நடந்து கொண்டதும் கண்ணீர் வழியே எழுந்து நின்றவளை பார்த்து பெருமூச்சுடன், எப்படி வந்தவனை எப்படி திருப்பி அனுப்பியிருக்கீங்கன்னு புரியுதா சத்யா? இவனை பார்த்த பிறகாவது உனக்கு நடந்தவைகளை சொல்லணும்னு தோணுதா என்றான் ஆழ்ந்த பார்வையுடன். மாறனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் மெல்ல அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவன் விரல்களை பற்றி கொண்டாள். மாறன், என்னை பாருங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு சத்யா வந்திருக்கேன், பாருங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை பாரதியார் பாடல்களை பாடியிருக்கோம், நினைவிருக்கா என்றாள் மெல்லிய குரலில். அவளது மெல்லிய குரல் அவனுள் ஏதோ செய்ய கத்துவதை விட்டுவிட்டு அவளது விழிகளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் பேச பேச அவனது பயம் மறைந்து அவனுள் அமைதி குடிகொண்டது. சிறு பிள்ளை போன்று தாயை பார்க்கும் பிள்ளையாக அவளது முகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். செழியனுக்கு அவனது அந்த நடத்தையைக் கண்டு அதிர்ச்சியாக இருந்தது. சமீப காலமாக யாரிடமும் அடங்காமல் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்தவன் ஒரு குழந்தை போல அவளது பேச்சில் மயங்கி அமர்ந்திருப்பதை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தான். மாறன், நான் சொல்கிறத கேட்பீங்களா என்று கேட்டு அவன் முகத்தை பார்க்க அவனோ விழியசைக்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தை பார்த்து கொண்டே, நீங்கள் என்னை முதலாக பார்த்தப்ப பாடின பாரதியார் பாட்டு நினைவிருக்கா? நீங்கள் அந்த பாடலை பாடின பிறகுதானே எல்லாவற்றையும் ரசிக்க ஆரம்பித்தேன் என்றாள். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் நிறங்களெல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதலே நந்தலாலா. அவள் கூறி முடித்ததும் தன்னை மறந்து பாட ஆரம்பித்தான். அதைக் கண்டு இருவரின் கண்களிலும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளது விரல்களை வருடியவன், நான் உனக்கு ஃப்ரெண்டு தான் சத்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என் சந்தியா என்னை விட்டு போயிட்டா என்று அழ ஆரம்பித்தான். அந்த நெகிழ்வான தருணத்தில் உள்ளே வந்த குணாம் செழியனிடம் கையை காட்ட மாறன் அருகில் அமர்ந்து அவனது புஜத்தில் தூக்க மருந்து உள்ள ஊசியை ஏற்றினர். சற்று நேரத்தில் கண்கள் செருக அப்படியே கீழே படுத்தவனின் விரல்கள் சத்யாவின் கைகளை இறுகப் பற்றி இருந்தது. அவனிடமிருந்து கைகளை பிரித்து கொண்டு எழுந்து நின்றவளுக்கு மனம் பாரமாகி போனது. இவனை இப்படி பார்த்த பிறகும் தான் வாயை திறக்காமல் இருந்தால் தன்னை விட சுயநலவாதி யாரும் இல்லை என்றே தோன்றியது. அவளை கண்களாலேயே தன் பின்னே வர சொன்னவன் கீழே சென்று சோஃபாவில் அமர்ந்தான். அவர்களின் வரவிற்காக காத்திருந்த பெரியவர் இருவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். சத்யாவால் இயல்பாக இருக்க முடியவில்லை. செழியனை பார்ப்பதும் பின் கைகளை பிசைவதுமாக அமர்ந்திருந்தாள். அவளது நிலையை உணர்ந்து கொண்டவன், சத்யா, காப்பியை குடி, இப்போ வேற எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. உதடுகள் தன்னை மீறி துடிக்க உடலில் ஒரு நடுக்கமிழ அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் வலி. இல்லா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னால் மாறனை இப்படி பார்க்க முடியல என்றால் அழுகையை அடக்கிய குரலில். அழுத்தமான பார்வையுடன், சத்யா, நீ அமைதியாரு, எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லா உண்மைகளும் தானே வரட்டும், நீ முதல்ல காஃபியை குடி என்றான். அவளோ உதட்டை அழுந்த கடித்து அழுகையை அடக்க பெரும்பாடுபட்டவள் அதற்கு மீறியும் முடியாமல் விம்மலுடன்,
நான் ஒரு பாவியிலா என்றாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதபடி. அவளின் அழுகையை எதிர்பார்க்காதவன் அவசரமாக எழுந்து சென்று அவளை தன்னோடு அணைத்து கொண்டான். அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து அத்தனை நாள் மனதில் அழுத்தி வைத்திருந்த பாரம் முழுவதையும் அழுகையில் கரைத்தான். அவளது முதுகை வருடி கொடுத்து, நீ எந்த தப்பும் செய்யலை சத்யா, உனக்கு குற்ற உணர்ச்சி தேவையில்லை. மாறன் என்னை மாதிரி அழுத்தக்காரன் கிடையாது. அவன் மனசு பூவை விட மென்மையானது. அவனுக்கு கவிதையை ரசிக்கத்தான் தெரியுமே தவிர ரௌத்ரம் தெரியாது. அதனால தான் நடந்த நிகழ்வுகளால் அவன் மனசு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உன்மேலே ஒரு தாய்க்கு கிட்ட வைக்க வேண்டிய பாசத்தை வச்சுருக்கான். அவனுக்கு இப்படியான பிறகு கூட ஒரு நாள் கூட இந்த அமைதியை நாங்கள் பார்த்ததில்லை. இன்றைக்கி அவன் உன்னை கண்டதும் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமாக அவன் சரியாகிடுவான் சத்யா என்றான். அவளோ அழுகையை குறைக்காமல், என்னால் தானே எல்லாமே என்று அழுது கரைந்தாள். சட்டென்று அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், என்னை பாரு சத்யா, நீ நடந்த எதற்குமே காரணம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒரு சூழ்நிலை கைதிதான். இந்த பிரச்சனையில் நீ எதுவுமே செய்யலை என்பதை விட மாறனைப் போல நீயும் பாதிக்கப்பட்டவள்தான் என்றவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். அவளது விழிகளை பார்த்து சிரித்தவன், இந்த முட்டை மொழியை இன்னும் பெருசாக்கி என்னை முழுங்கிடுவ போல இருக்கு. பார்த்து போதும், கிளம்பு. அங்கே உன் வீட்டில் இந்நேரம் கலையபுரம் ஆகியிருக்கும் என்றான். அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தவள், அச்சுச்சோ மறந்தே போயிட்டேனே என்று பதறினாள். அவளை முறைத்தவன், என்ன அந்த மாப்பிளையை பார்க்க அத்தனை ஆர்வமா என்றான் கடுப்பாக. கலங்கிய கண்களுடன், இல்லை அம்மா ஆடுவாங்க என்றாள். அவளை தோளோடு அணைத்து கொண்டவன், நான் பார்த்துக்கிறேன் வா என்று கூறி அழைத்து கொண்டு கிளம்பினான்.